நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? உனக்கு தான் சஸ்பென்ஸ் வைக்கிறது பிடிக்கும்ல, அப்ப இதுவும் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள் வராங்க. அதோட ருத்ரா அபிராமி அத்தைய பார்க்க போயிருக்காங்க. நாளைக்கு வர்றது ரொம்ப முக்கியமான கெஸ்ட். அதனால அவங்க தங்கறதுக்கு ரூம் எல்லாத்தையும் நல்லபடியா ரெடி பண்ணிடு. சரிங்க சார். சரிம்மா. அண்ணே வா இந்து. அண்ணே, ருத்ரா அபிராமி அத்தை வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சா? என்ன விஷயமா போயிருக்கா? இங்க நிறைய குழப்பங்கள், ஏதாவது பிரச்சனை அப்படி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ருத்ரா கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதான் அபிராமி அத்தை வீட்டுக்கு போய் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வான்னு நான் தான் சொல்லி அனுப்பி வச்சேன். ருத்ரா மனசு சரியானதுக்கு அப்புறம் தான் இங்க வருவா. கெஸ்ட் ரூம் ரெடி பண்ண சொல்லிருக்கீங்களே, என்ன விஷயம்? ஓ, அத கேக்குறியா? அது ருத்ராவோட ரொம்ப முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வராங்க. அவங்க ருத்ராவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவங்க ருத்ராவோட மென்டார்னு கூட சொல்லலாம். பேரு சாரதா தேவி, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ரிட்டையர்ட் டிஜிபியோட ஒய்ஃப். அவங்க ஹியூமன் ரைட்ஸ்ல மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க. ஒரு சைக்காட்ரிஸ்டும் கூட. ருத்ரா அவளோட பிரச்சனை எல்லாத்தையும் சாரதா தேவி கிட்ட தான் சொல்லியிருக்கா. அவங்க தான் கொஞ்ச நாளைக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், பிசினஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பீஸ்ஃபுல்லா வெளியூர் எங்கேயாச்சும் போயிட்டு வா, நான் உன் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை ருத்ரா என்கிட்ட சொன்னப்ப எனக்கும் அவ சொல்றது சரின்னு தான் தோணுச்சு. அதனாலதான் நானே ருத்ராவை கிளம்பி அபிராமி அத்தை வீட்டுக்கு போக சொன்னேன். தங்கச்சி எது பண்ணாலும் சரியா தான் இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அண்ணே, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ருத்ரா ஊருக்கு போனாலும் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பாத்துக்கிறதுக்கு நாங்களா இல்லையா? ருத்ராக்கு எங்களெல்லாம் பார்த்தா கண்ணு தெரியலையா? இல்ல நாங்களா பண்ண மாட்டோமா என்ன? இல்ல அனிதா தான் ஒழுங்கா பண்ண மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்து, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அனுபவம் தேவை. அதுவும் இல்லாம ருத்ரா ஒரு விஷயம் பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நமக்கு தெரியாதா? எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா இப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆளு உள்ள வருதா? வர ஆளு ருத்ராமா மாதிரி நல்லவங்களா இருந்துட்டா பிரச்சனை இல்ல. இந்த இந்து மாதிரி வில்லங்கமான ஆளா இருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, ருத்ரா ஏன் எப்பவுமே அனிதாவை நம்ப மாட்டேங்கிறா? அவ பொண்ணு மேல நம்பிக்கை வைக்காம யாரோ வெளியாள் மேல நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே சரின்னு தோணுதா? கம்பெனி விஷயத்துல சிவா மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கையை கூட ஏன் அனிதா மேல வைக்க மாட்டேங்கிறீங்க? நீ ஏன் இந்த எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற? ரெகுலர் ஒர்க் எல்லாத்தையும் நீ பாத்துக்குவ. ஆனா பெண்டிங் ஒர்க்ல அவ்வளவு கொரிஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே சிவா ருத்ராவால மட்டும்தான் சரி செய்ய முடியும். இப்ப நம்ம ஃபேமிலியோட சூழ்நிலை என்னன்னு உனக்கே நல்லா தெரியுமே. அதனால எப்பவுமே அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. என்ன மீறி என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்கதானே போறேன். என்ன ப்ரோ, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? சீனியர் எங்க ஆளை காணோம். கல்யாணி, முதல்ல தம்பிய உள்ள கூப்பிடுமா. வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. சாரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க தம்பி. வணக்கம் சார். உட்காருங்க. என்ன அருண், நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? திவ்யாங்க? இன்னைக்கு காலையில தான் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது சார்.
ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பெங்களூருக்கு கிளம்பி வரணும்னு அவங்க சீனியர் லாயர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் திவ்யா கிளம்பி போயிட்டா சார். ஓ, ஆமா, நானும் உங்க எல்லார்கிட்டயும் சொல்ல மறந்துட்டேன். இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. எங்க லாயர் மேடம் மரகதம் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா சீனியர் திவ்யாவை பெங்களூருக்கு அனுப்பணும்னு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சீனியர் அந்த கேஸ் விஷயமா தான் போயிருப்பாங்க. சக்தி, முதல்ல அருண் தம்பிக்கு சாப்பாடு எடுத்து வைமா. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். இல்ல வேண்டாம் சார். அருண் முதல்ல சாப்பிடுங்க. இல்ல சார் வேண்டாம். அண்ணே, நீங்க போய் கை கழுவுங்க, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சக்தி இல்ல சக்தி, வரும்போது தான் நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தேன். சரிங்க ப்ரோ, அப்போ நான் என் கையால உங்க எல்லாருக்கும் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகேயா? சரி. அருண், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க முகமே சரியில்லையே. ரொம்ப டல்லா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? நீங்க ஏதோ சொல்ல வந்திருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா எதுக்காக இப்படி தயங்குறீங்க? இதை பத்தி யோசிக்காம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க. இங்க நாம மட்டும்தானே இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், அதை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சொல்லுங்க அருண், என்ன விஷயம்? ருத்ராமா திடீர்னு கிளம்பி அபிராமி பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னென்ன சொல்றீங்க? ருத்ராமா எப்போ போனாங்க? வீட்டுல கம்பெனி நிர்வாகத்துல நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால கொஞ்ச நாள் மனசுக்கு நிம்மதி தேவைன்னு பூமிநாதன் சார்ட்ட மட்டும் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ருத்ராமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அபிராமி பாட்டி வீட்டுல தான் இருப்பாங்களா. அதான் யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. இந்த விஷயம் பூமிநாதன் சார் சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ருத்ராமா ரொம்ப தைரியமானவங்க. ஆனா அந்த அனிதா பண்ண காரியத்தினால பாவம் ரொம்ப சுக்கு நூறா உடைஞ்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்துல அனிதா மட்டும் இல்ல, எங்க அம்மாவும் சேர்ந்துதான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா சொல்றதும் கரெக்ட் தான். கொலை செஞ்சவனை விட அதை செய்யறதுக்கு தூண்டுறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளியே. மாமா சக்தி அக்காவோட விஷயத்துல அனிதாவும் இந்து மேடம் தான் குற்றவாளி. எனக்கு ருத்ராத்தைய பத்தி நல்லாவே தெரியும். கோயில்ல நடந்த விஷயத்துல கூட அவங்க மேல எனக்கு கோவமே வரல. ஒரு சின்ன வருத்தம் தான். உண்மையிலேயே இந்த நேரத்துல அத்தைக்கு மனசளவுல ரிலாக்ஸும் ரெஸ்டும் தேவை. அதனால அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. அபிராமி பாட்டி பக்கத்துல போய் இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ரொம்ப இக்கட்டான நேரத்துல நாம கூட தடுமாறி போவோம். ஆனா அந்த அபிராமி பாட்டி நிறைய புத்திசாலித்தனமான முடிவெல்லாம் கூட எடுத்திருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ருத்ராத்தையோட ஃப்ரெண்டு சாரதா தேவின்னு ஒருத்தவங்க வரப்போறாங்களா. அவங்க பெரிய சைக்கார்டிஸ்டா. அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ ஹியூமன் ரைட்ஸ்ல பெரிய பொறுப்புல இருக்காங்களா. அவங்க ஹஸ்பண்டும் கோயம்புத்தூர்ல டிஜிபியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவரா. ஆமாம் ப்ரோ, நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான். அவங்க நிறைய சைக்காலஜி புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. எங்க லா காலேஜ் புக்ல ஏதாவது காம்ப்ளிகேட்டான சைக்காலஜிக்கல் கேஸ் எல்லாம் அவங்களோட புக்கை தான் நாங்க ரெஃபரன்ஸாவே எடுப்போம். அவங்கள பத்தி நிறைய மேகசின்ஸ் வந்திருக்கு. நான் அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க நிறைய பப்ளிக் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சாதனைலாம் கூட பண்ணியிருக்காங்க. ருத்ராமா அபிராமி பாட்டி வீட்டுல இருந்து வர்ற வரைக்கும் அவங்க இடத்துல இருந்து எல்லா பொறுப்பையுமே இனிமே சாரதா மேடம் தான் பார்க்க போறாங்கன்னு பூமிநாதன் சார் சொன்னாரு. எங்க அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. சாரதா தேவியில அந்த சரஸ்வதி தேவியே வந்தாலும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. வர்றவங்க மேல என்ன பழிய சுமத்தி அனுப்பணும்னு இப்பவே அனிதாவும் அம்மாவும் ரெடியா இருப்பாங்க. பாவம் ருத்ராத்தை, அவங்க தான் எங்க அம்மா கிட்டயும் அனிதா கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்கன்னா இப்ப அவங்களோட ஃப்ரெண்டு என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. சாரதா தேவி மேடத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஹியூமன் ரைட்ஸ்ல ரொம்ப பெரிய சம்பவம்லாம் செஞ்சிருக்காங்க.
நிச்சயமா அவங்களோட திட்டம் எதுவுமே சாரதா தேவி மேடம் கிட்ட நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ கல்யாணி சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தான் தோணுது. எங்க அம்மாவை பத்தி நீங்க இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களை காலி பண்ணணும்னா அனிதாவும் எங்க அம்மாவும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. சிவா சார், நீங்க தேவையில்லாம எதை பத்தியும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இனிமேல் நடக்க போறது எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்புவோம். சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். இது உங்ககிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் போயிட்டு வரேன் சார். வரேன் சக்தி, வரேன் சார். அவங்களோட ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா கண்டிப்பா சாரதா தேவி மேடம் மாதிரி ஒரு ஆளு அந்த வீட்டுக்கு வரணும். என்ன மச்சான், ரொம்ப பரபரப்பாவே இருக்கீங்க? அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்க, ஏதோ தீவிரமான யோசனையில இருக்கீங்க. இல்ல மணி, ருத்ராவோட ஃப்ரெண்டு சாரதா தேவி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிருப்பாங்க. அவங்க நம்பருக்கு ட்ரை பண்ணா நாட் ரீச்சபிள்னே வருது. அதான் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து செக் அவுட் பண்ணி வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மச்சான். இன்னும் அவங்களோட போன் ஆன் பண்ணாம கூட வச்சிருக்கலாம். மணி, சாரதா தேவி மேடம் இருந்தா போன். நான் தான் சொன்னேன்ல மச்சான், அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ ஹலோ, நான் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டேன். நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. சரிங்க மேடம், வாங்க. என்ன மணி, சாரதா தேவி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி மச்சான். என்னாச்சு பூமி அண்ணனுக்கு? பொண்டாட்டி சொல்லிட்டான உடனே ரொம்ப ஓவரா உருகுறாரு. நமக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்குதே. ருத்ரா மாதிரி இருந்தா மனசு உருகும், உன்ன மாதிரி இருந்தா மனசு கருகும். இதுதான் அந்த சாரதா தேவியா? பார்த்தா இன்னொரு ருத்ரா மாதிரியே இருக்கே. என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்குள்ளேயும் இன்னும் என்னென்னலாம் இங்க நடக்க போகுதோ. வாங்க, உங்களை பத்தி தான் இவ்ளோ நேரம் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரு. வந்துட்டீங்களா? வர வேண்டிய இடத்துக்கு தான் சரியா வந்திருக்கீங்க. மேடம், இவங்க இந்து, என்னோட தங்கச்சி. இவரு தங்கச்சி வீட்டுக்காரரு மணிவண்ணன். இது அவங்களோட பொண்ணு திவ்யா, லாயரா இருக்கா. இது அருண், நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனோட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு.
இவரு நம்ம வீட்ல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிற டிரைவர் ரத்தனத்தோட பையன். இந்து, மேடத்துக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துரு. அவங்க ரெடி ஆகி வந்ததும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க அண்ணே. நீங்க ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். வாங்க. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. போங்க, முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. பிரியா, அம்மா இங்க வா. வரேம்மா. சொல்லுங்கம்மா. பிரியா, இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடு. சரிங்கம்மா. வாங்க மேடம். இந்த வீட்ல ஆணி வேற ஊனணும்னு முயற்சி பண்ண சக்தியவே வேரோடு புடுங்கி எரிஞ்சவன் நானு. அவளுக்கு சப்போர்ட் பண்ணவன் என் மகனா இருந்தாலும் மன்னிக்க கூடாதுன்னு தான் அவனையும் இந்த வீட்டை விட்டு துரத்துனவ. எனக்கெல்லாம் இது ஏமாத்திரம். ருத்ரா நம்மள நம்பாம இவ்வளவு வர வச்சதுதான் எரிச்சலா இருக்கு. பாத்துக்கிறண்டி உன்ன. எனக்கு என்னமோ தப்பா படுதுமா. ருத்ராம்மா சாரதா தேவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லி யார் அனுப்புனா என்ன ரத்தனம்? நாம அந்த சாரதா தேவிய எப்படி காலி பண்ணணும்னு மட்டும்தான் யோசிக்கணும். அவ ரொம்ப புத்திசாலியா இருந்தா நாம அவளை விட அதி புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். எத்தனை பேரை கதற விட்டு தரமான சம்பவம்லாம் நாம பண்ணியிருக்கோம். அந்த சக்தியவே வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இந்த சாரதா தேவிய துரத்துறது அவ்வளவு கஷ்டமா என்ன? இல்லம்மா, நாம அவங்கள சாதாரணமா நினைச்சிட முடியாதுமா. பெரிய ஆபீசரா இருந்தவங்கன்னு சொன்னாங்க. நம்ம பண்ண தப்பெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதான் பயமா இருக்கு. நீயே போய் காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. தப்பு பண்றதுக்கு முத தகுதி நம்ம எதிரியே நம்ம முன்னாடி நின்னாலும் நம்ம பயத்தை நம்ம முகத்துல காட்டக்கூடாது. அப்பதான் எதிரி பலமாவே இருந்தாலும் நம்ம புத்திசாலித்தனத்தால அவங்கள நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதாமா இருக்கு. ஆனா கடைசியில மாட்ட போறது நான் தானே. என்னோட கனவு, என் பொண்ணோட எதிர்காலம் எல்லாமே இதுலதான் அடங்கியிருக்கு. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நான் எது சொன்னாலும் ருத்ரா நம்புவா. இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு முடிச்சோம். அதே மாதிரி இந்த தடவையும் நாம கவனமா அந்த சாரதா தேவிய டீல் பண்ண போறோம். இந்த தடவை நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அவளை எப்படியாச்சும் இங்க இருந்து நாம வெளியில அனுப்பணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சூப்பரா இருக்குமா. இப்பதாம்மா என் மனசு நிம்மதியா இருக்கு. கண்டிப்பா சாரதா தேவியை வெளில துரத்திடலாமா. அப்ப நான் வரமா. என்ன சக்தி, திடீர்னு அடம்பிடிச்சு கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் சார். அப்படி என்ன எனக்கு தெரியாத நல்ல விஷயம் சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. முதல்ல உள்ள போய் சாமி கும்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லாமையா இருக்க போறேன். சொல்றேன், வாங்க. சக்தி, இந்தம்மா இந்த மாலையை மாத்திக்கோங்க. இந்த மாலை சாமிக்கு சாத்தினது. நீங்க இதை போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும்.
கவலைப்படாதீங்கம்மா. உங்க புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்க போகுது. ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன் சக்தி, என்கிட்ட எல்லாமே நல்ல விஷயம் சொல்லிட்டு அங்க அவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் தீரணும்னு சொல்லியிருக்க. எதுவா இருந்தாலும் மனசை விட்டு ஓப்பனா பேசு. என்னன்னு தெரியல சிவா சார். என்னதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் உங்களை கையோட கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ருத்ராமா ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க கெட்டவங்க. நமக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு சுத்திட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்து ருத்ராமா மறுபடியும் உங்களை ஏத்துக்கணும். முழு மனசோட அவங்க கையால தாலி எடுத்து கொடுக்கணும். அத நீங்க என் கழுத்துல கட்டணும். நான் என் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டது நடக்குமா நடக்காதான்னு இப்பவே தெரிஞ்சுக்க போறேன். அது எப்படி சக்தி? எனக்கு தெரியாம ஏதாவது மேஜிக் கத்து வச்சிருக்கியா? எதுக்கு இந்த குங்குமத்தட்டு? கண்ணை மூடிக்கிட்டு பிள்ளையார் வட்டம் போட்டு பார்க்க போறேன். அது கரெக்டா முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் மனசுல வேண்டிக்கிட்டது நல்லபடியா நடக்கும். என்னென்னமோ புதுசு புதுசா சொல்ற. அதெல்லாம் ஒரு விதமான சென்டிமெண்ட், உங்களுக்கு புரியாது. சரி, இப்போ பிள்ளையார் வட்டம் போடட்டுமா? பரவாயில்லையம்மா, நூல் பிடிச்ச மாதிரி பிள்ளையர் வட்டம் அம்சமா வந்திருக்கு. கண்டிப்பா நீ என்ன மனசுல நினைச்சியோ அது நடக்கும்மா. கவலைப்படாதீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன் சக்தி, அப்படி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ருத்ராமா நம்மள புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்மள வீட்டுக்கு கூப்பிடணும். மாமா அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் நான் அந்த பிள்ளையார் வட்டம் போட்டேன். அது எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருச்சு. அதுதான் ஐயரும் சொல்லிட்டு போறாரு.